அனைவருக்கும் வணக்கம். சிறுகதைக்கு ஆசை சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல என்னாச்சு அப்படின்றத டீட்டெயில்டா பார்க்கலாம். ஸோ, இப்போ முத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு கோவத்தில தான் மீனாவ வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா, அப்படி அவர் சொல்லியிருந்தாலுமே, அடுத்த ஒரு செகண்ட் கூட பார்த்தீங்கன்னா, மீனாவ நினைக்காம இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். எங்க பார்த்தாலும் அவரு மீனாவ நினைச்சு பார்த்துட்டு தான் இருந்தாரு. மீனாவ மறக்க முடியாம தவிச்சுட்டு இருந்தாரு. ஸோ, அப்படிதான் இன்னைக்கு எபிசோட்ல மீனாவும், முத்துவும் சந்திக்கிற வாய்ப்பு அப்படின்றது கிடைக்குது. அப்போ முத்து வந்து மீனாவ பார்த்து கோவப்படாம, பிரிஞ்ச ஏக்கத்த, அந்த கஷ்டத்த வந்து அவர் ரொம்பவே அழகா வந்து அவரு வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். அ மீனாவ விடாம பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அதோட மீனா வந்து கார விட்டு இறங்கும் பொழுது, முத்துவும் சரி, மீனாவும் சரி, முத்து ஒரு பக்கம், இவ வந்து நம்ம கூட வந்துட மாட்டாளா அப்படின்னும், ஒரு பக்கம் மீனா வந்து நம்மள இவரு திரும்ப கூப்பிட மாட்டாரா அப்படின்னு 2 பேரும் ஏக்கத்தோட பார்த்தது ரொம்பவே அழகா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு பக்கம் ரோகிணி மனோஜோட ஷோரூமுக்கு இப்போ வேலை கேட்டு 2 பேர் வந்து வராங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ போறதுக்கும் இடம் இல்ல அப்படின்றதால, ஷோரூம்லயே தங்கிக்கிறதுக்கு கேட்குறாங்க. ஸோ அந்த பொண்ணாலயும் வேற எங்கேயும் வேலைக்கு போக முடியாது அப்படின்றதால, ஒருத்தருக்கு குடுக்குற சம்பளத்த இங்க 2 பேத்துக்கும் குடுத்தாலே போதும் அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல ஐடியாவா இருக்கே! நமக்கும் வந்து சம்பளம் மிச்சமாகும், வேலையும் ஈஸியா முடியும் அப்படின்னு மனோஜ் வந்து ஒரு கணக்கு போடுறாரு. இவங்க சொன்ன எல்லா கதையும் நம்புன அந்த ரோகிணியும், மனோஜும் அந்த தம்பதிக்கு வந்து இப்போ வேலைய குடுக்குறாங்க. அதுலயும் இப்போ ரோகிணி வந்து வீட்ல மீனா இல்லாததால, எல்லா வேலையும் ரோகிணி தான் பார்க்குறாங்க. செம்மையா அசிங்கம் பட்டுட்டுருக்காங்க. ஸோ, அதனால இனிமே வந்து என்னால அந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது அப்படின்றதுக்காக, இப்போ அந்த அந்த லேடிய வந்து அழைச்சிட்டு வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் சமைக்க வைக்கலாம். ஸோ, மதியத்துக்கு மட்டும் சமைக்க வைக்கலாம் அப்படின்ற மாரி ஒரு ஐடியா வந்து பண்ணி, இப்போ வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க. ஸோ, அதுபடி அந்த ராணி அப்படின்றவங்கள வீட்டுக்கு வேலைக்காக ரோகிணிய வந்து இப்போ அழைச்சிட்டு போறாங்க. அங்க போனதும் ஸ்ருதி கேட்ட மாதிரி லைட்டா ஒரு அ பொங்கல் மட்டும் ரெடி பண்றாங்க. ஆனா, அந்த சமையல் எதுவுமே வந்து நல்லா இல்ல. செம்மையா காரமா இருக்கு. இதனால விஜயா மட்டும் இல்லாம அந்த வீட்ல எல்லாமே செம்மையா கடுப்பாகுறாங்க. இனிமே இந்த ராணிய கிச்சன் பக்கமே வந்து சேர்க்கக்கூடாது. இந்த வீட்லயும் விடக்கூடாது அப்படின்ற மாரி விஜயா சொல்லிட்டாங்க. ஆனா, ட்விஸ்ட் என்ன அப்டின்னா, இந்த ராஜா ராணிக்கு பின்னாடி அந்த பிளாக்மெயில் பண்றான்ல பிஏ, அவன் இருக்க மாரி தான் தோணுது. ஸோ, ரோகிணி, மனோஜ ஈஸியா ஏமாத்தலாம் அப்படின்றதுக்காக, இவங்கள அனுப்பி அந்த ஷோரூம்ல இருக்க ஏதாச்சும் ஒரு பொருள வந்து திருடுறதுக்கு இவன் பிளான் போட்டிருக்கான். ஸோ, இந்த ராஜா ராணி கிட்ட ஏமாந்து போயி, இந்த மனோஜ், ரோகிணியும் திரும்பவும் ஒரு பெரிய சிக்கல்ல சிக்கப் போறாங்க. இதுல என்னதான் முத்து வந்து இப்ப சண்டை போட்டு மீனாவ அனுப்பிட்டாரு அப்படின்ற வருத்தம் நம்ம எல்லாத்துக்கும் இருந்தாலும், இதுவும் நல்லதுக்கு தான். ஏன்னா, இந்த விஜயா சொன்ன மாதிரி, இப்ப மீனாவ வந்து ஒரு வேலைக்காரி மாரி தான் அங்க நடத்திக்கிட்டு இருந்தாங்க. மீனாவும் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு, முத்துவுக்காகவும், அண்ணாமலைக்காகவும், அந்த குடும்பத்துக்காகவும், அங்க ஒரு வேலைக்காரி மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களும் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ மீனா அந்த வீட்ட விட்டு போனதும் ஒரு வகையில நல்லதுக்கு தான். இப்போ அவங்க வீட்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ, என்னதான் ஒவ்வொரு நாளும் மீனா வந்து வாய்க்கு ருசியா பார்த்து பார்த்து பண்ணாலும், இந்த விஜயா வந்து மீனாவ திட்டாத நாளே கிடையாது. இப்போ விஜயாவுக்கு வாய்க்கு ருசியா சாப்பிட முடியாம செம்மையா அவஸ்தைப்படுறாங்க. இது இந்த விஜயாவுக்கு தேவை தான். ஸோ, வரக்கூடிய எபிசோட்ஸ்ல கண்டிப்பா மீனாவ முத்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுவாரு. அப்புறம் திரும்ப அதே விஷயம் நடக்க தான் போகுது. மீனா திரும்ப வீட்டு வேலை பார்க்க தான் போறாங்க. பட் இந்த பக்கம் இந்த பிஏ அனுப்புன ஆட்கள் அந்த ராஜாவும், ராணியும் மனோஜ் ரோகிணிய ஏமாத்தி செம்மையா லாஸ குடுக்க போறாங்க. பார்க்கலாம் என்ன பண்ண போறாங்க அப்படின்றத. சிறகடிக்க ஆசை சீரியல் எப்படி போயிட்டுருக்கு? உங்களோட கருத்துக்கள கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க.